நம் வீட்டிற்குள் ஒரு எலி உள்ளது என்று சீக்கு அலறியபடி ஒரு நாற்காலியின் மீது தாவினான். இதை பார்த்து பா சிரித்த போதிலும் அந்த எலி பீரோவினுள் புகுந்து துணிகளை கிழித்து குதறிவிடுமே என்று கவலைப்படவும் செய்தாள். அந்த எலிக்கு ஊண்டர்பாய் என்று பெயர் வைத்த சீக்கு, அது சிறிதாக இருந்தாலும் கொழு கொழுனும் இருக்கு என்றான். சீக்குவும் பாவும் அதை வீட்டை விட்டு வெளியே துரத்த முயன்றனர். ஆனால் அந்த எலி புத்திசாலி, எங்காவது மூளை முடுக்கில் ஒளிந்து கொண்டு அவர்களுக்கு போக்கு காட்டியது. ஊண்டர்பாய்க்கு தைரியம் அதிகம், வேகமும் அதிகம். அதனால் ஒரு சர்க்கஸ் வீரனைப் போல் பீரோவிலிருந்து சிங்கில் குதித்து அங்கிருந்து தரைக்கு குதிக்க முடியும் என்றான் சீக்கு. ஊண்டர்பாய் அடிக்கடி தரையில் குப்பைகளையும் உணவு துண்டுகளையும் போட்டபடி இருந்தது. மேலும் அது பேப்பர் முதல் துணிகள் வரை ஒன்றையும் விடாமல் கடித்து கொதறி போட்டதால் பா மிகவும் வருத்தப்பட்டாள். எலிகளை பிடிப்பது மிகவும் கஷ்டம். மந்திரக்காரன் போல கண்மூடி திறப்பதற்குள் காணாமல் போய்விடுகின்றன. இவை வீட்டில் இருக்கும்போது உணவுப் பொருட்கள் காணாமல் போகின்றன. இவ்வளவு சின்ன உயிரினம் நம் வாழ்க்கையையே புரட்டி போடுவது ஆச்சரியமான விஷயம் என்று சீக்குவிடம் சொன்னால் பா சீக்குவிடம் ஸ்டோர் ரூமில் எலிப்பொறியை தேடச் சொன்னாள். சீக்கு அதை கண்டுபிடித்தான். ஆனால் ஊண்டர்பாய் பிடிபட்டாலும் உடம்பை நெளித்து தப்பித்து மீண்டும் குறும்பு செய்தது. எனவே பா சீக்குவை ஒரு புது எலிப்பொறி வாங்கி வருமாறு அனுப்பினாள். அன்று இரவு நெய்யில் ஊற வைத்த சப்பாத்தியினை பொறிக்குள் வைத்தாள் பா. நெய் வாசம் ஊண்டர்பாயை கவர்ந்திழுத்தது. இந்த முறை ஊண்டர்பாய் தப்பிக்க முடியாத வகையில் பொறியினுள் மாட்டிக்கொண்டது. அடுத்த நாள் காலை எலிப்பொறியை பார்த்த சீக்கு பாவை கூப்பிட்டான். ஊண்டர்பாய் சப்பாத்தி சாப்பிட்டு ரொம்பவும் குண்டாகிவிட்டதால் இப்போது அதனால் பொறியிலிருந்து தப்பிக்க முடியவில்லை என்றான் சீக்கு. சீக்குவும் பாவும் பொறிக்குள் பார்த்தனர். ஊண்டர்பாய் அவர்களை தன் கலங்கிய அப்பாவித்தனம் நிரம்பிய கண்களால் பார்த்தது. அந்த நொடியில் அதனை விடுவித்து விடலாமா என்ற எண்ணம் சீக்கு மற்றும் பாவின் மனதில் தோன்றினாலும் தங்கள் முடிவை மாற்றிக்கொண்டனர். சீக்குவும் பாவும் கனத்த மனதுடன் எலிப்பொறியுடன் ஊண்டர்பாயை பூங்காவுக்கு எடுத்துச் சென்று அதனை இயற்கை வசிப்பிடத்திற்கே திருப்பி அனுப்பிவிட்டனர்.